வணக்கம். நான் உங்கள் கே. முருகபாண்டியன். நாம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல கண்ணுக்கு தெரியாத பல விந்தைகளும் ஆச்சரியமான உண்மைகளும் மறைஞ்சிருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, ஏன்னா இதுல பல ரகசியங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. வணக்கம். உலக வரலாற்றில் ஒரு தனி மனிதனின் ரகசியங்கள் இத்தனை நாடுகளை அச்சுறுத்தும் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு சாதாரண கணித ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கி அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை முதல் லண்டன் பக்கிங்ஹாம் அரண்மனை வரை தனது பிடியை நீட்டிய ஒரு நபர். இன்று வெளியாகியிருக்கும் 30 லட்சம் பக்கங்கள் கொண்ட எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உலக அதிகார மையங்களின் கோர முகத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. எப்ஸ்டீன் ஒரு புத்திசாலித்தனமான கிரிமினல். 80 மற்றும் 90களில் அமெரிக்காவின் பெரும் பணக்காரர்களுக்கு தனது நிதி மேலாண்மை மூலம் நெருக்கமானார். ஆனால் அதன் பின்னணியில் அவர் ஒரு மிகப்பெரிய பிளாக்மெயில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். ஒரு தனித்தீவை விலைக்கு வாங்கி அங்கு ஒரு சட்டவிரோத உலகத்தையே நடத்தினார். அங்கு கொண்டுவரப்படும் இளம் பெண்களை வைத்து உலகின் மிக முக்கிய புள்ளிகளின் பலவீனங்களை பதிவு செய்தார். இது ஒரு தனிநபரின் குற்றம் மட்டுமல்ல, அதிகார வர்க்கத்தின் கூட்டுச்சதி. இந்த கோப்புகளில் இடம்பெற்றுள்ள பெயர்கள் உலகையே அதிர வைக்கின்றன. முதலாவதாக டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்ப் எப்ஸ்டீனின் நெருங்கிய நண்பராக பல ஆண்டுகள் இருந்துள்ளார். எப்ஸ்டீனின் விமானத்தில் ட்ரம்ப் பயணம் செய்ததற்கான ஆதாரங்கள் இப்போது வெளிவந்துள்ளன. ட்ரம்ப் தற்போது இதை மறுத்தாலும் ஆவணங்கள் வேறு கதையை சொல்கின்றன. அடுத்ததாக பில் கிளின்டன். அமெரிக்காவின் முன்னாள் அதிபரான இவர் எப்ஸ்டீனின் விமானத்தில் 26 முறைக்கும் மேலாக பயணம் செய்துள்ளார். எப்ஸ்டீனின் வீட்டில் கிளின்டனின் விசித்திரமான ஓவியம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது இந்த விவகாரத்தை இன்னும் தீவிரமாக்கியது. இவர்கள் தவிர பிரிட்டிஷ் இளவரசர் ஆண்ட்ரூ, மைக்ரோசாஃப்ட் பில் கேட்ஸ், ஏன் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஸ்டீபன் ஹாக்கிங் பெயரும் இதில் உள்ளது. குறிப்பாக ஸ்டீபன் ஹாக்கிங் அந்த தீவில் இருந்த புகைப்படங்கள் வெளியான போது உலகமே அதிர்ச்சியில் உறைந்தது. இந்த சர்வதேச புயல் இந்தியாவையும் விட்டு வைக்கவில்லை. இந்த கோப்புகளில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பெயர் விவாதிக்கப்பட்டுள்ளது. புலனாய்வு தகவல்களின்படி எப்ஸ்டீனின் கூட்டாளிகளுக்கும் இந்திய தொழிலதிபர் அனில் அம்பானிக்கும் இடையே நடந்த இரகசிய உரையாடல்களில் பிரதமரின் பெயர் இடம்பெற்றுள்ளது. 2017ஆம் ஆண்டு பிரதமர் மோடி இஸ்ரேல் சென்றிருந்த போது அந்த பயணத்தை பயன்படுத்தி எப்ஸ்டீன் தரப்பு ஏதோ ஒரு வகையில் உள்ளே நுழைய திட்டமிட்டதாக ஆவணங்கள் கூறுகின்றன. ஆனால் இங்கேதான் நாம் உண்மையை கவனிக்க வேண்டும். பிரதமர் மோடி எப்ஸ்டீனை நேரில் சந்தித்ததற்கோ அல்லது அவரது சட்டவிரோத செயல்களில் பங்கேற்றதற்கோ எந்த ஒரு நேரடி ஆதாரமும் இல்லை. இது ஒரு தொழிலதிபர் தனது செல்வாக்கை உயர்த்தி காட்ட எப்ஸ்டீன் தரப்பிடம் பேசிய வெற்று பேச்சுகள் மட்டுமே என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக 2019இல் எப்ஸ்டீன் சிறையில் தற்கொலை செய்து கொண்டதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அது தற்கொலைதானா? அவர் இறந்த அந்த 1 மணி நேரம் மட்டும் சிறையின் அனைத்து சிசிடிவி கேமராக்களும் எப்படி செயலிழந்தன? பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் எப்படி ஒரே நேரத்தில் உறங்கினார்கள்? எப்ஸ்டீன் வாயை திறந்தால் பல நாடுகளின் அரசாங்கங்கள் கவிழும் என்ற பயமே அவரது மரணத்திற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. இன்றும் பல பெயர்கள் கருப்பு மையால் மறைக்கப்பட்டுள்ளன. அதிகாரத்தின் உச்சியில் இருப்பவர்கள் இன்னும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள போராடுகிறார்கள் என்பதை இது காட்டுகிறது. ஒரு குற்றவாளியின் கதை மட்டுமல்ல, அது உலகத்தை ஆளும் மனிதர்களின் அசிங்கமான இரகசியங்களின் பெட்டகம். இதன் முழு உண்மைகளும் வெளியே வரும்போது இன்னும் பல தலைவர்களின் முகத்திரைகள் கிழியும். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருக்கும்னு நம்புறேன். இதை பத்தின உங்களுடைய மாற்று கருத்துக்கள் அல்லது சந்தேகங்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற பல சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்கள் கே. முருகபாண்டியன். நன்றி, வணக்கம்.